வேலை இந்த காயத்திற்கு எப்படி பைத்தியம் முடிச்சு நமக்கு தெரியல. பொதுவா நம்ம பார்த்த சினிமா படிச்ச கதைகளை வச்சு பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்ல இந்த மாதிரி பைத்தியம் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நம்மளும் கிரியேட் பண்ணி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா எப்படி? அதாவது நீ காயத்ரி புடிச்சு இங்கே இல்ல, நான் ஜீப் ரிவர்ஸ் எடுத்துட்டு போய் அங்க சொங்கிற ஒரு 120 மைல் ஸ்பீட்ல வந்து கட்டாகிற ஒரு பிரேக் ஷாக்ல தெரிஞ்சிருமில்ல. காயத்ரிக்கு பைத்தியம் தெளிஞ்சிரும், எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமே. பிரேக் பிடிக்கலன்னா அதனால நான் 120 மைல் ஸ்பீட்ல வண்டி ஓட்டிருந்தேன். என்னடா சொல்ற? புரியலையா? நீயும் காயத்ரி ரோட்ல இருக்கிறீங்க, நான் ஜீப் ஓட்டிட்டு வரேன். இப்படியே யானை காட்டுக்குள்ள டயலாக் விட்டு இருந்தோம்னா யானை 120 மைல் ஸ்பீட்ல வந்து நம்ம ரெண்டு பேரும் அதே கஜாக். யானை எனக்கு ஒரு யானை வேணும். யானையா? பாரு, நீ இங்கே இறங்கி வெயிட் பண்ணிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஜீப் எடுத்துட்டு போய் யானை பிடிச்சு. முடியாது, நானும் கூட வருவேன். ஜீப்ல 3 பேருக்கு மேல கொள்ளாதே. சரி, ஜம்ப் ஜம்ப். புஷா, எனக்கு ஒரு செவப்பு யானை எடுத்துட்டு வா. சிவப்பு யானை, கருப்பு யானை, நடுவில் அண்ணா படம் போட்ட யானை, சுத்தி வரிவால் போட்ட யானை, உதயசூரியன் போட்ட யானை எல்லாத்தையும் முடிச்சு வரேன். டாடா. நான் இல்லைங்க, ராஜகோபால் தான் பண்ணாரு. என்னப்பா அது? அடிப்பட்ட ஐயோம்பாங்க, அம்மாம்பாங்க, மாரப்பாங்கிறான். ஷூட்டிங்க. சந்தனக்கட்டு மாரப்பங்கிட்ட மாட்டிட்டோம். என்ன பண்ண போறானோ? அதான் பேண்ட்டை கட்டிட்டு அண்டர்வேரோட உட்காந்து வச்சுட்டானே. இதுக்கு மேல வேற என்ன பண்ண போறான்? ஏண்டா வெளியில ஜீன்ஸ், உள்ள வீரத்தாலாட்டா? வீரத்தாலாட்டா கோடு போட்டு அண்டர்வேர சொன்னேன். பண்ணாரி தாயே, நீதான் எல்லாரையும் காப்பாத்து. யாரா நீங்க? நாங்க போலீஸா? இல்ல உளவு பார்க்க வந்தீங்களா? உண்மையை சொல்லிரு, இல்ல சுட்டு காக்கி போட்டுருவேன். நாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுங்க, அதனால காடெல்லாம் சுத்தி பார்க்கலாம். யார்கிட்ட கதை விடுற? உன் பேர் என்னடா? என் பேர் கோபாலுங்க. கோபாலா? என்னடா சொல்ற? அந்த கோபால் இல்லைங்க, நான் ராஜகோபால். டேய் மணி, கோபால் போய் மணி வந்தாச்சா? இவனுங்க ஏதோ கதை விடுறானுங்க. இந்த வார பணைய கைதியா இவனுங்க பிடிச்சு கோக்குல வை. பணைய கைதி வாரமா? என்னப்பா அது? டிவியில காட்டுவாங்களே, காதல் வாரம், நட்பு வாரம், அது மாதிரி பணைய கைதி வாரமா? எப்போ விடுதலை வாரம்? என்னையா போஸ்ட்மேனு வரும்போது டாக்டரை கூட கூட்டு வந்துட்டியா? ஆமா, கொண்டா. ஏண்டா இலை, அந்தமானுக்கு சரக்கு இல்லையா? அவன் கேட்டு லெட்டருக்கு போட்டிருக்கான்டா. என்னப்பா அது? மாரப்பனை பார்க்க டாக்டர் வராரு, போஸ்ட்மேன் வராரு, பால்காரன் வரா, போலீஸ் தவிர எல்லாரும் வராங்களே. ஏய், ரூல் கை விவகாரம் கம்பெனிங்கடா. அது சரி. என்ன மண்டைய சொல்லிடுற? இலை, இவனுக்கு ஆளு கண்டத்தையும் சந்தன கட்டியை கொடுத்து அனுப்பு. தேங்க்ஸ். வராங்க. என்னடா பேசிட்டு இருந்தீங்க? இவன் சொல்றானுங்க, ஒரிஜினல் மாரப்ப எவ்வளவு கம்பீரமா இருப்பான், இது மாரப்பனே இல்ல, இது ஏதோ சோத்துக்கு செத்த நாய், இது காட்டுக்குள்ள சுள்ளி பொறுக்கி சுத்திட்டு இருக்கிற கேன பையன் அப்படின்னு சொல்றானுங்க. என் மேலையாட சந்தேகப்பட்டிய? எந்த டிவி சேனல்ல திருப்பினாலும், எந்த நியூஸ் பேப்பரை படிச்சாலும் என் பேர் தாண்டா வந்துருக்கு. இப்ப வெடிச்ச அணுகுண்டு பாம்பை விட நான் பவர்ஃபுல்லானவன்டா. எதுக்குடா வந்திய? வாஜ்பாய் உங்களை பாராட்டிட்டு வர சொன்னாருங்க. அந்த பொண்ணு ஒரு மென்டலுங்க, அதான் நைஸா கைட்டு விட்டு போலன்னு வந்தோம். ஏண்டா இந்த அழகான பிள்ளையை பார்த்தா லூசுன்னு சொன்னியே? என் வரலாற நீங்க என்ன சரியா படிக்கல நினைக்கிறேன். தாய் குலத்தை எவனாவது தப்பா பேசினாலோ இல்ல மானபங்க படுத்தினாலோ அதை பார்த்துக்கிட்டு இந்த மானப்பை சும்மா இருக்க மாட்டான்டா. நீங்களே ஏதாவது செஞ்சிருவீங்களா? சுட்டு பொசுக்கிடுவேன். மிஸ் மாமா, நான் தந்தத்தோட யானையை பார்க்கணும், கூட்டிட்டு போவியா? ஐயோ, தந்தத்தோட யானையா? தந்தத்தில்லாத நானே வெட்டிட்டேனேம்மா. காயத்ரி, துப்பாக்கிமா வெடிச்சிருமா? காயத்ரி சித்ருவா ஜாலி. துப்பாக்கி தொட்டு பார்த்ததுக்கே பயப்படல, வெக்கமா இல்ல? உனக்கு நான் சொல்லி தரேன். இங்க வரு. இப்படித்தான் துப்பாக்கியை பிடிக்கணும், இப்படித்தான் குறி வாக்கணும். போலீஸ்காரங்க வந்தாங்களே இப்படித்தான் சுடணும். மிருக வச்சுல சுடணும். ஒரு ரூபாய்க்கு பயப்படாத. இந்த புடி, இந்த புடி. இப்ப சுடு. மருத்துவச்சி இங்க வா. இந்த பிள்ளைக்கு என்னாச்சு பாரு. ஃபுல் மெடிக்கல் டீமே இருக்கா பாருங்கம்மா. ஐயா, அம்மா முழுகாம இருக்காங்க. அது எங்களுக்கே தெரியுமே, ஒரு வாரமா குளிக்கல. கப்பு புள்ள கர்ப்பமா இருக்காடா. கர்ப்பமா? சுப்பிரமணி, அந்த குழியை தோண்டி இனி பலகார பிள்ளைக்கு கொண்டா. பிள்ளை கர்ப்பமா இருக்கு, நம்ம எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடலாம். குழி பண்ணியாரு.
என்னடா பொண்டாட்டி லூசுன்னு தெரிஞ்சோடனே கற்பமான இந்த பிள்ளைய காட்டுக்குள்ள விட்டு போலாம் பாக்குறீங்களா? அவ பிரசவமாயி அந்த குழந்தை அனாதையாயி இன்னொரு மாரப்பனை உருவாக்க பாக்குறீங்களா? டேய், காட்டுக்குள்ள ஒரு மாரப்பன் தாண்டா இருக்கணும். ஏய், இங்க வர்றா. உங்க 2 பேத்துல யாரும் அந்த பிள்ளையோட புடிச்சேன்? நீ அவ புடிச்சேங்கனால உங்க 2 பேத்தையும் விடுறேன். இந்த பிள்ளைய கூட்டு போய் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். 3 பேருமா? டேய், இந்த பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா மாரப்பன்னு பேரு வை. பொம்பளை பிள்ளை பிறந்தா பூலாந்தேவின்னு பேரு வை. டேய், பாப்பாக்கு 2 யானை தந்தத்தை கொடுத்தா பரிசா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, பிஸ்கெட் மாத்திரம் திருப்பி கொடுத்துருங்க. ரொம்ப நன்றிங்க, நாங்க வரட்டுமா? புடி பாப்பலாம். ஊருக்குள்ள எவனோ என்னை பிடிக்கணும் சுத்தி திரானாமே. வால்டர் திருவாசகம். அவன் ஆம்பளையா இருந்தா என்ன வந்து பிடிக்க சொல்லு. ஃபுட்பால் மேட்ச் போயிருக்காரு, வந்தோன்னு வர சொல்றேங்க. பாத்து கூட்டு போங்கடா. ஐயோ பொறுக்கி பசங்க சேர் அடிச்சுட்டு போயிட்டானுங்க. என்னங்க என்னங்க எங்க போயிட்டாரு? வீட்டை திறந்து போட்டு. மாங்காய் சாம்பல் சாப்பிட ஆசைப்படுவா. காய்ச்சல் வராம இருக்கணும்னா சாத்துல மோர் தயிர் சேர்த்துக்கப்படாது. கனமான எந்த பாத்திரத்தையும் தூக்கப்படாது. அப்புறம் கஷ்டமான எந்த வேலையும் செய்யப்படாது. முடிஞ்சா சாயங்காலம் செத்த வாக் போயிட்டு வந்தா பெட்டர். குளிக்கிற சத்தம் கேக்குது. ஐயோ, ஜோரத்தோட குளிக்கலாமா? ஏய் காயத்ரி, காயத்ரி, ஜோரத்தோட குளிக்க கூடாதுமா. உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? காயத்ரியா? இருங்க பாரு. லூசுங்கிற சரியா தான் பாருங்க. அட தொடங்க வரியா? லோன் உனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுமா? ஏய் பூஜா, நீங்க உள்ள ஒண்ணும் பாக்கலையே. என்னது கார்த்திக் மாதிரி பேசுறீங்க? ஆமா, இல்ல உள்ள ஒண்ணும் அது இல்ல இல்ல. பாத்துட்டு இருக்கிறது நீங்க என்ன கேக்குறீங்களா? ஆமா, அதனே வெளிய காயத்ரி காயத்ரி கத்திட்டு இருந்தீங்க. அது பாத்ரூம் பார்த்தோம்னா காயத்ரி குளிப்பாட்டி விட்டது, சோப் போட்டது, முதுகு தேய்ச்சது, இதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அதனால தான் காயத்ரி காயத்ரி போலாமனே. முதல்ல உங்களை மாத்தியே ஆகணும். காயத்ரி தான் குளிப்பாட்டுவாங்களா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் தான் முதுகு தேய்ப்பேன், நான் தான் குளிப்பாட்டுவேன். ஓகேவா? முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிங்களா? யாரு இது? வேலு, நம்ம வேலு உடம்பு எல்லாம் படுத்துக்கிறான். அவன் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்க பேண்ட் ஷர்ட்ல எனக்கு ரொம்ப பெருசா இருக்குமே. எல்லா சஸ்பென்ஸ் பாரு. அரம்பம்பம் ஆரம்பம் தரஞ்ச. எப்படி இந்த புடவை கட்டிக்க? என்னது புடவைல வச்சிருக்கீங்க? அது காயத்ரியோட புடவை. அவன் ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். நான் என்ன கட்டி விட்டுமா? ஆசை. முதல்ல வெளிய போங்க. அட ஆசை இருக்கிறதா சொல்றேன். அட நல்லா இருக்கு, பார்க்க வேண்டாமா? ஹிம்சையே உந்தன் பேர் பெண்மையோ. காயத்ரி, காயத்ரி, காயத்ரிமா, காயத்ரி. காயத்ரிக்கு நீ தானே மருந்து மாத்திரம் வாங்கிட்டு சொன்ன, ஏன் வாய பத்துற? பேர சொல்லி கத்தாத. ஏன் லூசுன்னு தான் சொல்லக்கூடாது, 100 தடவை சொல்லுவேன். காயத்ரி, 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 காயத்ரி. என்ன வேலு குளிர் ஜோரத்துல படுத்திருந்தாரு. படுத்திருந்தேனா? எப்போ? இப்படா. அது கொஞ்சம் ஜுரத்துல மரம் கலந்துருச்சு. ஆமா, குளிர் ஜுரம் அதிகமாயி நானே பின்வழியா போய் மருந்து வாங்கிட்டு வந்தேன். இல்ல, ஏதோ காயத்ரி கூட சொல்லிட்டு வந்தீங்களே. காயத்ரி, ஆமா, ரோட்ல காயத்ரி காயக்கல் போன்னு மருந்து வித்துட்டு இருந்தாங்க. 3 வேளை சாப்பிட்டா ஜுரம் உடனடியா குணமாயிடுவாங்க. நான் 4 வேளைக்கு வாங்கிட்டு வந்தேன். ஒரு வேளை எக்ஸ்ட்ரா இருக்கும். முதல்ல நீ தள்ளி விடுறா, ஜுரம் ஒட்டிக்கும்ல. பூஜா, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்க இருந்து ஏதாச்சும் ஆயிரு. ஏதாவது ஆச்சுன்னா வளகாப்பு சீமந்து வச்சுக்க வேண்டியதானே. குளிர் ஜுரம் நான் ரொம்ப வளர். சரி சரி, நான் கிளம்புறேன். நான் பாத்ரூம்ல சொன்னதா ஞாபகம் வச்சுக்கீங்களா? ஓகே, பை பை பை. ஐயோ, நல்ல வேளை அந்த லூசி எழுந்துக்கலப்பா. புருஷா, காயத்ரி, 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 காயத்ரி. காயத்ரி, மட்டை மட்டை, எனக்கு ஒரு மாங்காய் கொடு மட்டை. மாமாவுக்கு ஒரு முத்தம் கொடு, மாங்காய் தரேன். ஏன் அங்க தூக்கி போட்டா? இந்த மாமாக்கு ஒரு முத்தம் கூட மாங்காய் தரேன் உனக்கு. காயத்ரி, வா. என்ன கொஞ்சம் கூட விவரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? என்னடே அப்பா பொண்ணு, அதுவும் மாசமா இருக்குது, அதுகிட்ட போய் முத்தம் கட்டி விளையாண்டு இருக்கீங்களா? உங்க அக்கா தங்கச்சி சேர்ந்து இப்படி பண்ணுவீங்களாடா? எங்க அக்கா தங்கச்சிங்க யாரும் மாசமா இல்லையா? மாசமா இல்லையா? ரொம்ப ஃபீல் பண்ற. நான் வேணா ஏற்பாடு பண்ணட்டுமா? பட் இந்தி படம் வில்லன் மாதிரி. புருஷா, மாங்காய். மாங்காய் குடுறா, குடுறா, குடுறா மாங்காய.
இந்த ஏரியா பக்கம் பார்த்தா தொலைச்சிருவேன். வா போலாம்.